மூவி சினிக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி மூவி. 2015ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சூப்பர் த்ரில்லர் தி ஏஜ் ஆஃப் ஆடலின். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம். ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க தான் நம்மளோட ஹீரோயின். இவங்க பேர் ஆட்லின் பவுமன். இவங்க வந்து ஒரு டாக்ஸிலேருந்து இறங்கி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க பேரை மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து போலியான பாஸ்போர்ட் அண்ட் ஐடென்டிட்டி கார்டு மேக் பண்ணுற ஒரு பையன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து ஜெனிஃபர் லார்சன் அப்படின்னு இருக்குது. இந்த பையன் காலேஜ் படிக்கிற பையன். இந்த மாதிரி ஃபோர்ஜரியாக எல்லாம் உருவாக்கி கொடுத்து பேக்கெட் மணி மாதிரி வாங்கிட்டு இருக்கான். ஸோ ஆட்லின் மணி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நீ ரொம்ப நாலேஜபிளாக இருக்க, பேஸ்பால்லாம் விளையாடுற ஒரு ரூம் பார்த்தாலே தெரியுது, ஏன் இந்த மாதிரி வந்து ஃபோர்ஜரி பண்ணுறதுலாம் இருக்க, உன்னோட திறமையை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த பையன் சொல்கிறான், ஏன் 29 இயர்ஸ்னு போட்டுக்கிறீங்க, 25 மாதிரி நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு வேறு சொல்கிறான். இவங்க அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் வேறு யாரும் இல்லை, அவங்களோட பெட் டாக் தான் இருக்குது. அந்த டாக் தான் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு பாக்ஸில் பார்த்தா இந்த டாக் மாதிரியே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. பார்த்தா இந்த டாகோட அம்மா, அதோட கொள்ளுப்பாட்டி அதெல்லாம் இவங்க வளர்த்துருக்காங்க. ஸோ காமிக்கிறாங்க, பாரு உன் அம்மா இப்படி தான் இருப்பா, உன் பாட்டி இப்படி தான் இருப்பா, இப்போ நீ என் கூட இருக்க அப்படின்னு. அப்போ தலைமுறையாக அந்த டாக்ஸ் அவங்க வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கு போல இருக்குது. ஸோ அந்த டாக் மேலே ரொம்ப பாசம் அவங்களுக்கு. அவங்க எப்பவுமே கேப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கேப் யூஸ் பண்ணிட்டு இப்போ 2015ல் நடக்குது இந்த கதை. ஸோ அவங்க வந்து லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போனால் அவங்க கலீக்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஓல்டு மூவிஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ உனக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி நிறைய டேப்ஸ் எல்லாம் வேற ஒரு லைப்ரரிலேருந்து வந்திருக்கு, உனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஏதாவது இருந்தால் பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே தேங்க்யூன்னு எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ நிறைய டேப்ஸ், பழைய காலத்தில் அந்த டேப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தா வந்து 1906 அந்த மாதிரி சமயத்தில் உள்ள ஒரு டேப் இருக்குது. ஸோ பழைய காலத்து டேப் என்னன்னா அவங்க எடுத்து அதை வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. இது 1906ல் உள்ள டேப். அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னா 1907 அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வருது. பில்டிங்ஸ்லாம் கீழே விழுந்துருது அண்ட் நிறைய பீப்புளெலாம் இறந்து போயிடுறாங்க. அப்படி ஒரு சோகம் இருக்கும்போது 1908 வருது. அந்த நியூ இயரில் 12/1 டைமில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பிறக்குது. அது என்ன குழந்தைன்னு பார்த்தா பெண் குழந்தை. அது வேறு யாரும் இல்லை, அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஆடலின் தான். இப்போ ஜெனிஃபர் லார்சன்ற பேரில் இருக்கவங்க அந்த வீடியோ பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே குழந்தை. ஸோ முதல் குழந்தைய அங்கே பிறக்கறனால அவங்கள ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துலாம் பேப்பரெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த வருஷத்தோட முதல் குழந்தை பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ இவங்க ரொம்ப செல்லக்குட்டியாக இருக்காங்க, நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1929 ஆகுது. அப்போ அவங்களுக்கு 21 வயசு. அந்த சமயத்தில் அவங்க அம்மா கூட சும்மா வாக்கிங் போகும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரை பார்க்குறாங்க. அங்கேயே வந்து அவங்க வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. வித்தின் 3 மந்த்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஃப்ளெமிங்னு பேர் வைக்கிறாங்க. 1937 ஆகுது. அந்த சமயத்தில் பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து குழந்தைய அம்மா அப்பாட்ட விட்டுருக்காங்க. குழந்தைய பார்க்கறதுக்காக அதே வருஷம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்னோஃபால்லாம் இருக்காது. ஆனால் ரொம்ப அதிசயமாக அன்றைக்கி ஸ்னோஃபால் ஆகுது. அதை ரசிச்சுக்கிட்டே அவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமாக ரோடு ஸ்கிட் ஆகி அவங்க அங்கேருந்து போய் ஒரு பள்ளத்தில் விழுற மாதிரி ஆயிடுச்சு. கீழே தண்ணி இருக்குது, அதில் போய் விழுந்துடுறாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தண்ணி ரொம்ப வந்து சில்லாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க, காரோட மூழ்கிடுறாங்க. அவ்வளோதான், அவங்களோட பாடி டெம்பரேச்சர் 87 டிகிரி செல்சியஸ்க்கு குறையுது. அவங்களோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஆடலின் வந்து 1937லேயே இறந்து போகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு அதிசயம் நடக்குது. ஒரு லைட்னிங் வருது. மழை பெய்யும் போது எப்படி இடி மின்னல் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெரிய லைட்னிங்கில் நிறைய பவர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த காரை போய் தாக்கும் போது உள்ளே இருக்க ஆடலினோட ஹார்ட்டை வந்து அது துடிக்க வைக்குது. ஸோ ஆடலினோட ஹார்ட் திரும்பவும் உயிர் பெறுது. எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக் வந்தால் டிஃபிபிலேட்டர் கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து இயற்கையானது கிடைக்குது. அதனால அவங்களுக்கு உயிர் வந்துடுது. ஆனால் அதில் என்ன நடக்குதுன்னா ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது. நம்ம உடம்புல ஆர்என்ஏ டிஎன்ஏ சொல்லுவாங்க இல்லையா, அந்த நியூக்ளிக் ஃபேக்டர்ஸ், அந்த டிஎன்ஏ சேஞ்சில் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஏஜ் ஆகிற மெக்கானிசம் ஸ்டாப் ஆகுது. எல்லாருக்கும் வந்து வயசாகும், வருஷம் ஆக ஆக நாளாக ஆக. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு மாற்றம், இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆனதில் அவங்களோட ப்ரோட்டீன் டிஎன்ஏ எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ஆகிடுது. தட் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு நாள் கூட வயசு ஏறாது. 29 இயர்ஸ் இருக்க ஆடலின் எப்போவுமே 29 இயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ 2015லேயும் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடலினுக்கு வந்து 29 வயசு. ஆனால் அவங்க பிறந்தது 1908. கணக்குப்படி பார்த்தா அவங்களுக்கு இப்போ 107 வயசு ஆகுது. ஆனால் எப்போவும் இளமையோட அழகாக இருக்காங்க. அவங்க பொண்ணே வந்து 17 வயசு பொண்ணாக பெருசாயிட்டா. இவங்க 29 வயசுல இருக்காங்க. பொண்ணு அப்பப்போ மீட் பண்ணுவாங்க. பொண்ணு வந்து கூட வச்சு வளர்க்கல, அவங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டில் தான் விட்டுருக்காங்க. ஸோ ஒரு நாள் பொண்ணு அவங்களும் ஷாப்பிங் போகும்போது இவங்க கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. ஏய் ஆட்லின், நீ என்ன அப்படியே இருக்க,
கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அவ்ளோ அழகா இருக்கேன்னு. ஏன்னா இவங்களுக்கு இப்ப 45 வயசு ஆயிடுச்சு. அப்ப ஆட்லின் சொல்றாங்க, "இது வந்து பாரிஸ்லேருந்து கொண்டு வந்த ஃபேஸ் கிரீம், அதுக்கப்புறம் எக்சர்சைஸ், டயட்டிங்னால இப்படி இருக்கேன்" அப்படின்னு. "உன் பொண்ணும் நீயும் அக்கா தங்கச்சி மாரி இருக்கீங்க. இது எப்படி பாசிபிள்?" அப்படின்னு அந்த லேடி ஆச்சரியப்படுறாங்க. இவங்க ரொம்ப பதில்லாம் சொல்லாம பொண்ண கூட்டிட்டு வெளிய போயிடுறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, எல்லாரும் இத கண்டுபிடிச்சு, இவங்கள வந்து லேப்ல கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்களோ, அந்த மாரி ஏதாவது பண்ணி இது வந்து ஃபேமஸ் ஆகி, இவங்கள ஒரு வித்தியாசமான மனுஷியா நடத்துவாங்க. இல்ல ஆராய்ச்சி பண்றேன்ற பேர்ல ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. அதனாலேயே அவங்க ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. 10 வருஷத்துக்கு ஒரு தடவ வீட மாத்திக்கிட்டே இருக்காங்க. பேர் கூட மாத்திக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்கள மாரி ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ முடியலையே! ஒரே இடத்துல ஸ்டே பண்ண முடியல அவங்களுக்கு ரொம்ப கவல. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து கார் ஃபாஸ்ட்டா டிரைவ் பண்ணிடுறாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் குடுக்கறதுக்காக போலீஸ்மேன் வராரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஐடி கார்டுல பார்த்தா 45 வயசு போட்டிருக்கு. ஆனா அவங்க பார்க்க 29 வயசு லேடி மாரி இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ்மேனுக்கு தோணுது, இவங்க பொய் சொல்றாங்க போல இருக்கு. இவங்க ஒண்ணும் 45 வயசு லேடி இல்ல அப்படின்ற மாரி தோணுது. அதனால அவர் என்ன பண்றாரு, உங்களோட ஐடி கார்டு நானே வச்சுக்கிறேன். நீங்க நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. இவங்களுக்கு உடனே பயம் வந்துருது. இத வச்சு ஆராய்ச்சி பண்ணா மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட மட்டும் சொல்லிட்டு அந்த வீட காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படிதான் எங்கெங்க மாட்டுவோம்னு இருக்க மாரி இருக்கோ, அவங்க அங்கருந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு நாடோடி வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. கூட படிச்சவங்கலாம் சில பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா அவங்க இழந்துட்டும் இருக்காங்க. ஒரு மெடிக்கல் ஸ்கூல்ல வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட் மாரி ஜாயின் பண்றாங்க. அங்க உட்காந்து என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு என்ன நோய் இருக்கு? நமக்கே வயசே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. யார்கிட்டயும் சொல்லல. அவங்களே புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஆன்சருமே இல்ல. உலகத்துல யாருமே வயசாகாம இல்லன்றது புரிஞ்சுது. அப்ப நம்ம தான் ஒரு வித்தியாசமான ஸ்பெசிமனா இருக்கோம். யார்கிட்டயும் சொல்லாம இப்படியே வாழ வேண்டியது நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பொண்ணோட வயசே இவங்களோட ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்க இப்படி இருக்கிறது சந்தேகத்தை ஏற்படுது. சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனால FBI ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்க, 2 பேர் சந்தேகத்தின் பேர்ல இவங்க பின்னாடி வந்துட்டு, "இல்ல உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? நான் எதுவும் தப்பு பண்ணலையே" அப்படின்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கார்ல கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா தனியா ஒரு விமானம் அங்க நிக்குது. இவங்கள அங்க கொண்டு போறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்மள எங்கேயோ லேபுக்கு கொண்டு போய் ஏன் வயசாகல அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றது. ஏன்னா மேபி ஏதோ டாக்குமெண்ட்ஸ்னால கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம வந்து சயின்டிஃபிக் லேப்ல தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அந்த 2 பேரும் இறங்கி போகும்போது அவங்களுக்கு தெரியாம ஓடி போயிடுறாங்க. இப்போ அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, அவங்க அங்கருந்து டிஸப்பியர் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது, இது எல்லாத்தையும் தான் நம்ம ஜெனிஃபர் இப்ப யோசிச்சு முடிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ 2015 ஒரு இடத்துல லைப்ரரில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப பேத்தட்டிக்கா போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, இளமையா இருக்காங்க. ஆனா கூட இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டு போறாங்க. அவங்க பொண்ணே வந்து இவங்களுக்கு பாட்டி ரேஞ்சுக்கு ஆயிட்டாங்க. ஸோ பெத்த பொண்ணு ஒரு பாட்டி மாரி இருக்காங்க. அவங்கள பொண்ணுன்னு ஆசையா கூப்பிட முடியல. அவங்க கூட வந்து சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கைய ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு மத்த மனுஷங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு வீட்டுக்கு கால் வருது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஒரு பிளைண்ட் லேடி. அவங்க வந்து இவங்கள இன்வைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி அப்படிலாம் போறதில்ல. ஆனா ப்ளீஸ் எனக்காக வா அப்படின்றாங்க. அந்த பிளைண்ட் லேடி வந்து அங்க பியானோ வாசிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அழகான ட்ரெஸ் போட்டு போறாங்க. ஆக்சுவலா வந்து நியூ இயர் வந்தா இவங்களுக்கு பர்த்டே இல்லையா? இவங்க அங்க போறாங்க. ஆனா அந்த பார்ட்டி ஹால பார்த்தா பழைய ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்டோட அங்க இருந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ அங்க இருக்கு. ஸோ அந்த பழைய ஞாபகம் வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. அந்த ஹால்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு கூட போய் உட்காந்து பேசிட்டு சாப்பிட போம்போது, ஆட்டோமேட்டிக்கா நெறைய பாய்ஸ் இவங்கள பார்த்தாலே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப அழகு. அதே மாரி அங்க இருக்க ஒருத்தர் ஃப்ளர்ட் பண்ணிட்டு போறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வெளிய பார்க்குறாங்க. ஒரு பையன் வந்து நிக்கிறான். ஸோ அவன பார்த்தோனே இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. அவனே பார்க்குறாங்க. அவனும் இவங்களே பார்க்குறான். ஆனா அந்த நேரத்துல அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி ஒருத்தி வந்து ஹக் பண்ணிட்டு ஹேப்பி நியூ இயர் சொல்றா. இத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் தலைய திருப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியல. ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. ஹேப்பி பர்த்டேம்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்புறாங்க. அவங்க போய் லிஃப்ட்டுக்குள்ள ஏறும்போது, அந்த பையன் இருக்கான் இல்லையா? அவன் ஓடி வந்து உள்ள வந்துடுறான். அப்ப அவங்கள மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பேசுறான். ஹேப்பி நியூ இயர் அப்படி சொல்றான். அவ தேங்க் யூன்றா. உடனே வந்து உங்க பேரேன்னு சொல்லாம போறீங்களே அப்படின்னு. ஜெனிஃபர் அப்படின்றாங்க. அண்ட் அவர் பேரு எல்லிஸ். உடனே அவர் சொல்றாரு, "ஆம், எங்க இருக்கீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க?" அப்படிலாம். "ஏன் ஒரு நாளே தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? வந்தீங்க, ஹேப்பி நியூ இயர் சொன்னீங்க, போதும் நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு. "உங்கள நான் ட்ராப் பண்றேன்." "இல்ல அட்ரஸ் தெரிஞ்சுக்கணுமா? தேவையில்ல." அப்படி சொல்லி கேப்ல போறாங்க. எல்லிஸ்க்கு வந்து அவங்க கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா ஜெனிஃபர் வந்து கட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க வந்து இப்ப 107 வயசு லேடி. அவங்க அது மட்டும் இல்லாம, யார்கிட்டயும் வந்து ப்ரப்போஸ் பண்ணி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எதிர்பார்க்கல. அவங்க பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ண எதிர்பார்க்கல. ஏன்னா, மேரேஜ் பண்ணா அந்த ஹஸ்பண்டுக்கு வயசாயிட்டே போகும். இவங்க அப்படியே இளமையா இருப்பாங்க. இதனால ப்ராப்ளம் தான் வரும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். அவங்க 2 பேருக்கும் ஏஜிங்கும் சேமா இருக்கணும். அப்பதான் வந்து ஒண்ணா சேர்ந்து முதுமை நிலை அடையணும், இறந்து போணும். அதுதான் நார்மல் வாழ்க்கை. நம்ம மட்டும் அழகா இருப்போம். அந்த இன்னொருத்தர் வந்து இறந்து போயிடுவாருன்ற அந்த வாழ்க்கை அவங்களுக்கு வேண்டாம். ஆனா எல்லிஸ் வந்து ரொம்ப இப்ப வந்து லவர் ஃபர்ஸ்ட் சைட் மாரி பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஒரு ஹோட்டல்ல நம்மளோட ஹீரோயினும் அவங்க பொண்ணு மீட் பண்றாங்க. அப்போ அவங்க பொண்ணு சொல்றாங்க, "அம்மா இனிமே நீங்க ஏன் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? பேசாம என் கூடயே வந்து என் வீட்ல தங்குங்க. உங்க கூட படிச்சவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. உங்கள யார் கண்டுபிடிக்க போறா? இனிமே யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க.
நீங்க மத்த புது உறவுகள தேடி போக்கூடாது. பாய்ஸ் கூடயே பழகக்கூடாது. உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குமா. நீங்க எவ்ளோ இளமையா இருக்கீங்க. உங்கள மாரி நான் இருந்தேன்னா எவ்ளோ ஜாலியா வாழ்வேன் தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒண்ணும் பேசிக்கல. ஆனா சொல்றாங்க, நான் ஒருத்தன மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு யாரு? ஏன் என்கிட்ட சொல்லல? அப்படிலாம் கேட்குறாங்க. நீ இப்படி குதிப்பேன்னு தான் சொல்லல அப்படின்னு. அப்ப அவங்க கிட்ட பழகுமா? எப்படிப்பட்டவருமா அவங்கன்னு கேட்குறாங்க. இல்ல நான் அத வந்து கட் பண்ணிட்டு உடனே கேப்ல ஏறி வந்துட்டேன். ஏம்மா இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு அவங்க பொண்ணு நொந்து போறாங்க. நீங்க உங்களுக்குன்னு வாழ்க்கை வாழுங்கம்மா. துறவி மாரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜெனிஃபர் வந்து அவங்களோட லைப்ரரில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா அந்த எல்லிஸ் அங்க வந்து நிக்கிறாரு. அவர் லைப்ரரிக்கு நெறைய பழைய புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாரு. டொனேஷன் பண்றாருன்னு வந்திருக்காரு. அங்க இருக்கவங்கலாம் ஒரே புகழ்ச்சி. நீங்க வந்து கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க லைப்ரரி செலக்ட் பண்ணி குடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஜெனிஃபருக்கு புரிஞ்சிருச்சு. இவர் நம்மள பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு. அவரும் வந்து மத்தவங்க கிட்ட பேசாம வந்து பேச ஆரம்பிச்சுடுறாரு. நீங்க எப்படி நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி இங்க வரைக்கும் வந்தீங்கன்னு? அது வந்து நான் கவனிச்சிருக்கேன். நான் வந்துட்டேன். நான் வந்து இவ்ளோ பெரிய புக்ஸ் எல்லாம் குடுக்குறேன். அதுக்கு ஆஃபரா வந்து நீங்க கூட ஒரு காஃபி குடிக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஜெனிஃபர் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் ரொம்ப பாவமா கேட்டு போகும்போது அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? அதனால வந்து ஓகே ஒரே ஒரு காஃபி தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 2 பேரும் மீட் பண்றாங்க. அவங்க எங்க போறாங்கன்னா, நான் வித்தியாசமான ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. பழைய காலத்து மைன் இருக்கும் இல்லையா? அந்த சுரங்கப்பாதை மாரி ஒரு இடம் இருக்கு. அத காட்டுறாரு. இது என் ஃப்ரெண்டு கூட நான் பார்த்தேன். இது வந்து பழைய காலத்துல உருவான ஒரு இடம் அப்படின்லாம் சொல்றாங்க. பழைய காலம் நம்ம ஜெனிஃபருக்கு நல்லா தெரியும். அவங்க பார்க்குறாங்க, ஆமா நம்ம காலத்துல இது இருந்துச்சுல்ல, இப்ப தான் பார்க்குறோம் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லிஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாம்னு நெனைக்கிறாங்க. பட் நம்ம ஜெனிஃபர் வெளிய வந்துடுறாங்க. இதோட அவ்வளோதான். இனிமே மீட்டிங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லிஸ் விடுறதா இல்ல. நான் ஒரு ஜோக் சொல்லுவேன். நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு நாள் நீங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றாங்க. அதே மாரி ஒரு ஜோக் சொல்றாங்க. இவங்களும் சிரிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த டேட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுது. மாரி நம்ம ஜெனிஃபரும் மேக்கப்லாம் பண்ணிட்டு, அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ ரொம்ப வருஷமா அவங்க இந்த மாரி டேட்டிங்லாம் போனதே கிடையாது. ஸோ அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு வந்து ஃபுல்லா உருவாகல. ஃபர்னிஷிங்லாம் ஃபுல்லா முடியல. அப்ப அவர் சொல்றாரு, "ஃபுல்லாவே நான் தான் பண்றேன். பில்டிங் கட்டுறது, ஒவ்வொரு ஃபர்னிச்சர் உருவாக்குறது நான் பண்றேன். அதான் லேட்டா நடந்துட்டுருக்கு." அப்படின்னு சொல்றாரு. அழகா ஒரு சாப்பாடு குக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜெனிஃபருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அண்ட் ஜெனிஃபர் கிட்ட வந்து அவர் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாரு. ஜெனிஃபரால ரெசிஸ்ட் பண்ண முடியல. அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துடுறாங்க. ஸோ ஜெனிஃபர் இப்ப ஹாப்பி மூட்ல தான் இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப எல்லிஸ் வந்து ஏதோ ஒருத்தர்கிட்ட வந்து போர்ச்சுகீஸ்ல பேச ட்ரை பண்றாரு. அவருக்கு வரல. இங்கிலீஷ் மட்டும் தான் வருது. அப்ப ஜெனிஃபர் என்ன பண்றாங்க? "என்ன நீ சொல்லணும்?" அப்படின்னு. அவர் தான் சொல்றாரு. உடனே அவங்களே ஃபோன வாங்கி அழகா போர்ச்சுகல் லாங்குவேஜ்ல பேசிடுறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. "உனக்கு என்னலாம் தெரியும்?" அப்படின்னு. "கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க சந்தோஷம் எல்லாம் போயிடுது. ஏன்னா அவங்களோட ஒரே சொந்தமான அந்த நாய் வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்கு. என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஷாக் ஆகி அவங்க வந்து வெட்டனரி டாக்டர்ட்ட கொண்டு போறாங்க. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க உடம்புல வந்து நெறைய டாக்ஸிக்ஸ்லாம் உருவாயிடுச்சு அப்படின்னு. அது காப்பாத்த முடியாது அப்படின்ற மாரி சொல்றாரு. இவங்களுக்கு ரொம்ப அழுகையா வருது. அந்த டாக் கிட்ட பேசிட்டு அழறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க அத வந்து ஊசி போட்டு அதுக்கு வந்து வலிக்காம சாவடிச்சுருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப சேடா வராங்க. நம்ம ஒரு நாள் சந்தோஷமா வெளிய போனோம். நம்ம நாய்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற சோகத்துல இருக்காங்க. எல்லிஸ் வந்து கால் பண்றாரு. கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. அதுக்கும் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. இவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. சரி இப்படியே உள்ள இருக்க வேண்டாம். வெளிய போலான்னு வெளிய வராங்க. பார்த்தா எல்லிஸ் வந்து கையில ஒரு பூங்கொத்தோட வந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு செம ஆத்திரம் வருது. "நீ எப்படி இங்க வந்தீங்க? எப்படி என் வீடு தெரிஞ்சுக்கிட்டீங்க?" அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, "நான் வந்து லைப்ரரில கேட்டேன்னு." "எதுக்கு இந்த மாரி ஓவரா பின்னாடி வரீங்க? நான் தான் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் மறைச்சிருக்கேன்ல. எனக்கு டைம் குடுங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஏன் பண்றீங்கன்னு." "இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ ஃபோன் எடுக்கல அதான் வந்தேன்." அப்படின்னு பாவமா சொல்றாரு அவரு. அப்ப இவங்க சொல்றாங்க, "என்னோட டாக் இறந்துச்சு தெரியுமா?" அப்படின்ட்டு. "ஐயோ! ரொம்ப சாரி." அப்படின்னு ஹக் பண்ண வராரு. "டச் பண்ணாதீங்க. தள்ளி போங்க." சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா போறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. "நமக்கு செட் ஆகாது. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எலிஸ் எதிர்பார்க்கவே இல்ல. வாங்கிட்டு வந்த பூங்கொத்த வேற ஒரு லேடிக்கு குடுத்துட்டு அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்க்காம நடந்து போறாரு. இவங்களுக்கு பாவமா இருக்கு. இவங்க ஒண்ணும் சொல்லிக்கல கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜெனிஃபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பவும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடலாம். டாக் கூட இல்லல்ல சொல்லிட்டு பழசெல்லாம் பார்த்து ஒரு பெரிய பெட்டியில வச்சுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ண போய் மீட் பண்றாங்க. நான் மூவ் பண்ண போறேன் அப்படின்ற மாரி பேசுறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி டாக் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுமே அதுக்கு என்னதான் பண்ண போறீங்கன்னும்போது, நான் வந்து அந்த ஒருத்தர பார்த்தேன்ல திரும்ப லைப்ரரிக்குலாம் வந்திருந்தாரு. ஓவரா பண்ணாரு அப்படின்ற மாரி பேசுறாங்க. ஐயோ! அப்ப ஏன் நீங்க வந்து போறீங்க? அவர்கிட்ட வந்து உங்க லவ் சொல்லி வாழ வேண்டியது தானே அப்படி கேட்கறாங்க அந்த பொண்ணு. செட் ஆகாது சொல்லிட்டேன் அப்படின்னு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. பாவம் அவன் மூஞ்சி நொந்து போயிருச்சு அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, "அம்மா ப்ளீஸ் இத்தன வருஷம் நீங்க இப்படி இருந்தீங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. யாரும் உங்கள லேபுக்குலாம் கொண்டு போமாட்டாங்க. இந்த வாழ்க்கைய நீங்க எடுத்துக்கோங்கம்மா. எனக்காகம்மா ப்ளீஸ்மா" அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க பொண்ணு தனக்காகன்னு கேட்ட உடனே ஜெனிஃபருக்கு வந்து மனசு உருகிடுது. இத்தன வருஷமா எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்லாதவங்களுக்கு அந்த எலிச ரொம்ப பிடிச்சு வேற இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன் பொண்ணுக்காக அன்னைக்கு நைட்டே அந்த எலிச பார்க்க அவங்க ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. அங்க ஆஃபீஸ்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த மாரி ஜெனிஃபர் வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் ஃபோன்ல வந்து அந்த எலிஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாங்க, "நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவர் வந்து என்ன பார்க்கலனா கூட பரவால்ல. ஆனா பார்த்தா நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண நினைக்கிறேன்" அப்படின்னு. என்ன பண்ண போறீங்கன்னு எலிஸ் கேட்குறான் அப்படின்னா, அவர் இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலிஸ் வந்து இவங்கள மன்னிச்சுட்டு 2 பேரும் போறாங்க. எங்க கூட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா
ஒரு பழைய மியூசியம் மாரி ஒரு இடம் இருக்கு. "என்ன இங்க போய் கூட்டு வந்திருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இது 19 சம்திங் பழைய காலத்துல உள்ள ஒரு மியூசியம் மாரி. அதெல்லாம் வந்து நம்ம எலிஸ்க்கு தெரியாது. அப்ப இவங்க சொல்றாங்க, "ஒரு காலத்துல இந்த இடம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. டிரைவ்-இன் தியேட்டர் மாதிரி. ஒரு லேடி தான் அத உருவாக்குனாங்கன்னு பார்த்தா, உள்ள பழைய பழைய கார்ஸ் இருக்கு. இந்த கார்ல உட்காந்துட்டு அப்படியே படம் பார்க்கலாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, "இப்பதான் வந்து உனக்கு ஸ்பெஷல் பார்ட் வருது. இங்க இருந்தா வந்து ஃபிலிம்லாம் போடுவாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப நான் வேற ஒண்ணு காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு மொத்தமா இருட்டாக்கிர்றாங்க. ஏதோ ஒரு சுவிட்ச ஆன் பண்ணா, அந்த மியூசியத்தோட சீலிங்ல ஃபுல்லா ஸ்டார்ஸ், கேலக்ஸி இருக்க மாரி இருக்கு. பார்க்கறதுக்கு நம்ம அப்படியே ஸ்பேஸ பார்க்குற மாரி அவ்ளோ அழகா இருக்கு. இந்த மாரி ஒண்ண வந்து நம்ம ஹீரோ பார்த்ததே இல்ல. இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு புகழ்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெனிஃபர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பழைய காருக்குள்ள சாம்பெயினும் வச்சிருக்காங்க. 2 பேரும் எடுத்து குடிக்க வேற செய்றாங்க. சூப்பரா இருக்கு. இதுல படுத்துட்டு வானத்த பார்த்துட்டு ஜாலியா ட்ரிங்க் பண்ற மாரி இருக்கு. உன் கூட இருக்க ஒவ்வொரு டைமும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து 40th வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது. என் கூட வீட்டுக்கு வரியா? அப்படின்னு கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோயின் டிரைவ் பண்றாங்க. ஹைவேல செம்ம ஃபாஸ்ட்டா டிரைவ் பண்றாங்க. ஹீரோ பயப்படுறாரு. போதும் போதும் ஸ்பீடு கம்மி பண்ணுன்னு. அவங்க அப்படி ஃபாஸ்ட்டா டிரைவ் பண்ணி சீக்கிரமா வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர சமயத்துல ஒரு பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றாரு லிஃப்ட் குடுக்கலாமான்னு. அதெல்லாம் தேவையில்லன்னு இவங்க சொல்றாங்க. அது என் தங்கச்சினோட ஐயோ ஐயோ சாரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும். அவங்க பையன் வந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வரான் அப்படின்னு. அப்ப அப்பா, அம்மா சொல்றாங்க, "அந்த பொண்ண பத்தி அவ்வளவா எதுவுமே சொல்லலியே. வெறும் ஜெனிஃபர் தான் சொன்னா. லைப்ரரில ஒர்க் பண்ற பொண்ணெல்லாம் இப்படிதான் இவன் லவ் பண்றானோ?" அப்படின்ட்டு. அவங்க அப்பா சொல்றாரு, மேபி அந்த பொண்ணு நம்ம பையன் அழகா இருக்கான், பணக்காரன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதனால பழகுறா போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து இவங்க எல்லாம் உள்ள வராங்க. உள்ள வந்தோனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின காமிச்சுட்டு, "இவ தான் வந்து ஜெனிஃபர்" அப்படின்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே ஷாக்கா பார்க்குறாரு. "ஆட்லின்" அப்படின்னு அந்த உண்மையான பேர சொல்றாரு. உடனே அந்த ஜெனிஃபர் சொல்றாங்க, "நான் ஆட்லின் இல்ல, அவங்க என் அம்மா" அப்படின்ட்டு. "இந்த உலகம் எவ்வளோ குட்டியா இருக்கு. உங்க அம்மா வந்து நான் பார்த்துருக்கேன். நீங்க என் பையன் கூட வந்திருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க அம்மா அப்படியே உன்ன மாரி இருப்பாங்க" அப்படின்னு. வந்து அந்த ஹீரோவோட அம்மாக்கு ரொம்ப கோவமா வருது. என்ன நம்ம ஹஸ்பண்ட் அப்படியே மெய்மறந்து ஆட்லின்றாரு, அப்படியே வழிஞ்சிட்டு பார்க்குற மாரி பார்க்குறாருன்னு ஒரு மாரி பிடிக்கல. அப்ப அப்பா சொல்றாரு, "உங்க அம்மா கூட நான் பழகியிருக்கேன். அவங்க ரொம்ப நல்ல லேடி. என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க. சேம் உன்ன மாரியே இருப்பாங்க. வாய்ஸ் கூட உன்ன மாரி தான். நம்பவே முடியல. அவங்க எங்க இருக்காங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இறந்து 6 வருஷம் ஆகுது" அப்படின்னு. நம்ம அப்பா வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாரு. சரி ஓகே எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட்டில் ஆகுறாங்க. ஆனா அவங்க அப்பா மட்டும் மூட் ஆஃப் ஆன மாரி இருக்காரு. எதையோ யோசிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு 26 வயசு இருக்கும்போது, ஆட்லினுக்கு வந்து 29 வயசு. அந்த டைம்ல வந்து ஆட்லின் ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போம்போது, கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அப்போ இந்த அப்பா வந்து சைக்கிள்ல வந்துட்டுருக்காரு. அவர் மெடிக்கல் காலேஜ்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருக்காரு. அவர் வந்துட்டு அந்த கார புஷ் பண்ணி விடுறாரு. இவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ்ளோ அழகான பொண்ண பார்த்து அவர் கொஞ்சம் அப்படியே மெய்மறந்து நிக்கிறாரு. அவ போயிட்டாளே அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆனா அவங்க போகல. யூ டர்ன் போட்டு வராங்க. வந்துட்டு வாங்க உங்க சைக்கிள என் கார்ல வச்சுட்டு என் கூட வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அன்னையிலேருந்து அவங்க நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. 1 மாசத்துலயே அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. டெய்லி மீட் பண்ணி பேசுறாங்க. ஸோ ஆட்லின் வந்து கணவர் இறந்து இந்த மாரிலாம் ஆகும்போது, நம்ம யார் கூடயும் பழகக்கூடாதுன்னு நெனச்சாங்க. ஆனா இவர்கிட்ட பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களும் பழச யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க தானே அந்த ஆட்லின். ஸோ நம்ம வந்து முன்னாடி லவ் பண்ண அந்த பையன இப்ப லவ் பண்றோமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில வந்து அவங்க எல்லாம் இறங்கி வந்து காஃபி குடிக்க வராங்க. அப்பவும் நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்படியே மெய் மறந்து பேசிட்டு இருக்காங்க. ஆட்லின பத்தியே பேசுறாங்க. "நான் ஆக்சுவலா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது எனக்கு வந்து ஆஸ்ட்ரோனமி பிடிக்கும். நான் இந்த வானத்த பத்தி பார்க்குறது, அந்த நட்சத்திரங்கள பார்க்குறது அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்." நான் சொன்னேன், "எனக்கு மெடிசின் பிடிக்கல. இதெல்லாம் தான் பிடிச்சிருக்குன்னு." அப்ப அவ சொன்னா, "நீங்க உங்க மனசுக்கு ஏத்த மாரி பண்ணுங்க. மெடிசின் பிடிக்கலனா விட்டுருங்க. நீங்க ஆஸ்ட்ரோனமி படிங்க." அப்படின்ற மாரி என்ன மோட்டிவேட் பண்ணா. ஸோ அவ பேச்ச கேட்டு தான் நான் வந்து இந்த காமெண்ட்லாம் கண்டுபிடிச்சேன். என் பேஷன் பின்னாடி நான் போறதுக்கு அவ ரொம்ப வழித்துணையா இருந்தா. அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. அவங்க ஒரு தடவ கூட வந்து ஆட்லின்ற பேர கேட்டதே கிடையாது. ஆனா இவரு நேத்து பார்த்ததுலேருந்து ஆட்லின் ஆட்லின்றாரு, ரொம்ப அழகுன்றாரு, மோட்டிவேட் பண்ணான்றாரு. அவள பத்தி பேசும்போது அவருக்கு அப்படியே சிரிப்பா வருது. ஃபேஸ் சந்தோஷப்படுது. இத பார்த்து அந்த ஒய்ஃப்க்கு புடிக்கவே இல்ல. அங்கருந்து எழுந்து போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் கேட்குறாரு, "என்னாச்சு?" அப்படின்னு. "இல்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆகுது. நீ ஒரு தடவ கூட உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆட்லின்னு சொல்றதே கிடையாது. அந்த பொண்ண பத்தி பேசும்போது அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு பேசுறீங்க. என்னதான் நெனச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து பொறாமையா இருக்கு. நான் என்னமோ செகண்ட் ஹேண்ட் மாரி தோணுது" அப்படின்னு. அப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு புரியுது. உடனே சிரிக்கிறாரு. "நீ செகண்ட் ஹேண்டா? நான் சொல்லாம விட்டுருப்பேன். ஏன்னா அது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது படிக்கும்போது. அதுக்கப்புறம் நான் அத மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு அவள மாரியே ஒருத்திய பார்த்தோனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அதுதான் நான் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவ செத்தும் போயிட்டா. நீ இதுக்கு போய் கோவப்படலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாயிடுறாங்க. நைட் வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் எப்படின்னா, எப்பவுமே அவங்க அப்பா தான் வின் பண்ணுவாராம். அது கொஞ்சம் ஜெனரல் நாலேட்ஜ் கேம் மாரி. நம்ம வந்து டைஸ் எல்லாம் உருட்டி விடணும். அப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின கேட்டா, நம்ம வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணா, நம்ம அதுலேருந்து 10 பாயிண்ட் அந்த மாரி தள்ளி போலாம். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, இந்த வீட்ல யாருமே அவ்வளோ அறிவு கிடையாது. அவங்க அப்பா தான் அழகா வின் பண்ணிட்டே இருப்பார் போல. ஸோ இது எங்க அப்பாவோட ஃபேவரைட் கேம், வா விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பமா உட்காந்துருக்காங்க. தங்கச்சி, ஹீரோ, அவங்க அம்மா எல்லாமே. அப்போ வந்து ஹீரோயின் சொல்றாங்க, "கேர்ல்ஸ்லாம் ஒரு டீம், பாய்ஸ்லாம் ஒரு டீம்" அப்படின்னு.
அண்ட் கேர்ள்ஸு கொஷின் கேட்குறாங்க. கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. 1950s கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறாங்க, 1920s கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் ஒன்றுமே தெரியல. ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோயின் ஆன்சர் பண்ண அது அடுத்த டீமுக்கு போக மாட்டேங்குது. ஆன்சர் பண்ண டீமுக்கே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி தான் ரூல்ஸ். ஸோ இவங்களே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள அந்த கேமில் ஜெயிச்சிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு, ஆட்லின் வந்து நெறைய லாங்குவேஜும் பேசுவான்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இவளுக்கும் நெறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு. ஆனா ஒரு காமெட் பத்தி பேசுறாங்க. எங்க அப்பா தான் டெல்லா காமெட்ட கண்டுபிடிச்சாரு. அத பத்தி ஏதோ சொல்றாங்க. டெல்லான்ற பேர் கேட்டோனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்கா பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பேர் ஆடலின் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெல்லான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோட அப்பா கிட்ட. ஸோ அது எவ்வளோ ஒரு ட்ரூ லவ். நம்ம மேல எவ்வளோ அன்பு இருந்தா, ஒரு கண்டுபிடிச்ச ஒரு காமெட்டுக்கு நம்ம வந்து நம்ம லவரோட பேர வைப்போம். ஸோ நம்ம மேல எவ்வளோ அன்பா இருந்திருக்கான் அப்படின்றது உண்மை தெரியும்போது கண்ணு கலங்குது அவங்களுக்கு. மத்தவங்களுக்கு தெரியாம அப்படியே மறைச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து வாக்கிங் போலான்னு வெளிய போறாங்க. வானத்துல பார்க்குறாங்க. அங்க இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கவனிக்கவே இல்ல. பக்கத்துல தான் நம்ம ஹீரோட அப்பாவும் இருக்காருன்னு. அவர் உடனே சொல்றாரு, "எத்தனை கேலக்ஸி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க?" அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "நீங்க வந்து எங்க அம்மாவோட பேரு டெலான்னு ஏன் வச்சீங்க?" அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவாரு, "ஆமா, நான் வந்து உங்க அம்மாவ லவ் பண்ணேன். ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மிஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு. "என்ன மிஸ் பண்ணீங்க?" அப்படின்னும்போது, பர்ட்டிகுலர் டே வந்து அவள மீட் பண்றதுக்காக உட்கார்ந்து இந்த பார்க்ல. அப்ப அன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்றதா இருந்தேன். என் கையில ரிங் இருந்தது. பட் அவ அன்னைக்கு வரல. அதோட என் வாழ்க்கையிலேருந்து மறைஞ்சிட்டா. அன்னைக்கு மட்டும் அவ வந்திருந்தானா, இப்ப எனக்கு ஒய்ஃபா இருந்திருப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் அவள." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அன்னைக்கு அவங்க மீட் பண்ணலான்னு ஜாலியா தான் வந்திருப்பாங்க. இவர் உட்கார்ந்திருக்கதையும் பார்ப்பாங்க. இவர் வந்து கையில வந்து அந்த மோதிரத்த வச்சுட்டு இருப்பாரு. அத பார்த்தோனே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா எப்பவுமே இவங்க வந்து வயசாகாதனால ஹஸ்பண்ட் டெத்துக்கு அப்புறம் எந்த பாய்ஸ்லயும் பழகாம இருந்தாங்க. பட் இப்பதான் மீறி இருக்காங்க. எடுத்த உடனே இவர் வந்து மோதத்தோட வரும்போது நம்ம சேர்ந்து வாழ முடியாது, சேர்ந்து ஏஜிங் ஆக முடியாது. இதனால பிரச்சனை வரும்ன்ற பயத்துல அவங்க அங்கேருந்து ஓடிட்டாங்க. அவரை மீட் பண்ணவே இல்லை, இடத்த மாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அது இவங்களுக்கு ஞாபகம் வருது. இவர் வந்து எவ்வளோ நம்மளை விரும்பியிருக்காரு அப்படின்ற ஞாபகம் வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவர் வந்து அப்படியே போறாரு. போகும்போது இவங்க கூப்பிடுறாங்க, எங்கள் அம்மாவும் உங்களை லவ் பண்ணாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதை கேட்டு சிரிச்சுட்டே போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஹீரோயின் பேசிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, "என்னால் உன்னை விட்டு வாழவே முடியாது, கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஒன்றும் சொல்லலை. "ஏய், மூட் அவுட் ஆகாத, நான் சும்மா என் மனசுல தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துறாரு. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. பார்த்தா வந்து ஹீரோ ஜாகிங் போயிருக்காரு. அண்ட் அவங்க அம்மா தங்கச்சி 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஸோ வீட்ல இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இவங்க வந்து ஹீரோட அப்பா கிட்ட ஏதோ பேசும்போது, அவங்க தலையில வந்து ஒரு சின்ன பூச்சி விழுந்துருது. அப்ப ஹீரோட அப்பா வந்து, "உன் தலையில பூச்சி இருக்கு, நான் எடுக்கிறேன்னு" எடுக்க போறாங்க. இவங்க உடனே போயிடுச்சான்னு சொல்லிட்டு கைய தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க கையில இடது கையில ஒரு ஸ்கார் இருக்கு. அந்த தழும்பு வந்து நம்ம ஹீரோட அப்பா பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல. ஓடி போய் ஒரு ஸ்டோர் ரூம்ல போறாரு. நெறைய டப்பால எடுத்து பார்க்குறாரு. அதுல ஒரு டப்பால ஃபோட்டோஸ் இருக்கு. இவர் சின்ன பையனா இருந்தாரு இல்லையா? அப்ப ஆட்லின் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ. இவங்க 2 பேரும் ட்ரெக்கிங் போயிருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு மரத்துல நம்ம ஹீரோயினோட கைப்பட்டு அறுந்துரும். ஸோ நம்ம ஹீரோட அப்பா வந்து மெடிசன் படிச்சுட்டு இருந்தார் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணுவார், அவர் அங்கேயே உட்காந்து தையல் போடுவாங்க. அந்த ஸ்கார் வந்து கையில பெர்மனன்ட்டா இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்துல வந்து என்னாச்சுன்னா, தையல் போட்டு கட்டு போட்ட சமயத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோல கட்டு போட்ட இடத்த பார்க்குறாங்க. அதே இடது கை. ஸோ ஒரு கன்ஃபார்மா தெரியும், நம்ம ஒண்ணும் தப்பா நினைக்கல. நம்ம போட்ட அதே தையல் தான். அம்மாக்கு போட்டது பொண்ணுக்கு எப்படி வரும்? அப்படின்ற சந்தேகம் ஹீரோட அப்பாக்கு வருது. உடனே ஓடி போறாரு. ஒரு கார் எடுத்துட்டு போறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அவர் கேட்குறாரு, "இந்த ஸ்கார் வந்து நான் தையல் போட்டது. உண்மைய சொல்லு. இது எப்படி பாசிபிள்? நீ ஆட்லின் தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அழுக வருது. ஏன்னா வந்து இவங்க ஒரு காலத்துல அவரை ரொம்ப லவ் பண்ணாங்க. ஸோ அவங்க அழறாங்க. அழுதுட்டு, "எனக்கு தெரியல. நான் நார்மலா இருந்தேன். நல்லா தான் ஏஜ் ஆயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு வயசு கூட ஏறவே இல்ல. என் வாழ்க்கையே வேற மாரி போயிடுச்சு. நான் வந்து உங்க கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா பண்ணேன்னா உங்க கூட சேர்ந்து நான் இப்ப ஏஜிங் ஆயிருக்க மாட்டேன். எனக்கு அந்த மாரி ஒரு வாழ்க்கை வந்து நினைக்கவே பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன நினைச்சு பாருங்க. அந்த பீரியட்ல நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா, லேப்ல கொண்டு போகாம இருப்பாங்களா? நான் வெளி உலகத்த பார்த்திருப்பேனா? என் மேல என்னென்ன மருந்து போட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க? ஏன்னா உலகத்துல இருக்க மக்களுக்கெல்லாம் இளமையா இருக்கணும்னு ஆசை. அப்ப என்ன வந்து ஒரு ஆராய்ச்சியிலேயே ஆக்கியிருப்பாங்க இல்லையா? நான் அதனால பயந்து போய் ஓடிட்டு இருந்தேன்" அப்படின்னு. "நீ இதுக்காகவா ஓடுன? என்கிட்ட சொல்லியிருக்கலாமே! நான் உன்ன பத்திரமா பார்த்துருப்பேனே!" அப்படின்றாரு. "சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்ப என் பையன் உன்ன லவ் பண்றான். நீ இனிமே ஓடாத. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ துறவி மாரி இத்தன வருஷம் வாழ்ந்துட்ட. போதும். என் பையன் கூட வாழு" அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனா இத கேட்டு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா அண்ட் பையன் கூட வாழ்ந்தாலும் ஏஜிங் ஆக போறது கிடையாது. இது எப்படி இருக்கும்லாம் புரியல. அதனால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஷார்ட்கட்ல ஓடுறாங்க காட்டுக்குள்ள. இவர் கார் எடுத்துட்டு ஓடுறாரு. அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றாங்க. ஒரு பேப்பர்ல எழுதுறாங்க, "நான் கிளம்புறேன். என்னால உங்ககிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் இது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு போயிடுறாங்க. காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த அப்பா ஓடி வராரு. ஆனா, "ப்ளீஸ் சொன்னா கேளு. என் பையனுக்காக இருன்னு" கத்துறாரு. அவங்க போயிடுறாங்க. பையன் வந்து ஜாகிங் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பார்க்கும்போது திங்ஸ் எல்லாம் காணாம இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த பேப்பர பார்க்குறாரு. உடனே ஷாக் ஆகுது. "அப்பா, நீங்க என்னப்பா சொன்னீங்க அவள?" "நான் ஒண்ணுமே சொல்லல" அப்படின்னோனே, "என்ன எழுதி வச்சிருக்கா? ஒண்ணுமே புரியல" அப்படின்னு. உடனே "கார் குடுங்க. நான் தேடி போணும்" அப்படின்றாங்க. "நீ அவள லவ் பண்றியா?" "ஆமா." "உண்மையா லவ் பண்றியா?" "ஆமாப்பா. என் உயிரே அவ தான்னு." இப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, "போய் அவள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா" சொல்லி சாவி குடுக்குறாங்க.
உடனே அவன் அப்படியே தேடிட்டே போகிறான். இங்கே என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அழுகையாக வருது, ஒவ்வொரு இடமா ஓடுறது, எஸ்கேப் ஆகுறது, இதே வாழ்க்கையாக இருக்கேன்னு சொல்லிட்டு. திடீர்னு அவங்களுக்கு தோணுது நம்ம ஏன் ஓடணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபோன் எடுத்து அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. நான் இனிமேல் ஓடி ஒளியறதா இல்லை அப்படின்றாங்க. அம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து விட்டு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்படி வண்டியை திருப்பலான்னு நினைக்கும் போது இன்னொரு ட்ரக் வந்து அவங்களுக்கு இடிச்சிருது. அவங்கள இடிச்சு ஒரு பழத்தை தள்ளி விட்டுருது. ஸோ கார்லேருந்து வெளியே விழுந்துடுறாங்க நம்ம ஹீரோயின். இப்போவும் வந்து என்னாச்சுன்னா அவங்களோட இதயம் வந்து நிற்கிது. ஸோ நம்ம ஹீரோ தேடிட்டே வராரு. மக்கள்லாம் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோயின் ஐயோ ஜெனிஃபர்னு ஓடி போய் தூக்குறாரு. அவர் சிபிஆர் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே நடக்கல. அந்த நேரத்தில் பார்த்தா ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் பீப்புள் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டிஃபிபிலேட்டர் இருக்கும் இல்லையா, ஷாக் கொடுப்பாங்களே, அதை எடுக்கிறாங்க. ஜெனிஃபரோட ஹார்ட்டில் வச்சு நல்லா ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. முன்னாடி என்ன ஆச்சு, இதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு நம்ம லைட்னிங்லேருந்து. இப்போ இவங்க இந்த மாதிரி கொடுக்க போது ஜெனிஃபர் திரும்பவும் உயிர் தேடுறாங்க. அவங்க ஹார்ட் துடிக்குது. பழைய மாதிரி இப்போ 87°C போயிருக்கும், எல்லாமே குறைஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஸ்னோஃபால் இருக்கு. ஆனால் இந்த ஷாக்கில் ஜெனிஃபர் உயிரோட வராங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ கூட இருந்து பார்த்துக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவகிட்ட பெர்மிஷன் கேட்காம பேசினனால தான் கோவப்பட்டு போயிட்டான்னு நினச்சி சாரி என்னை மன்னிச்சிடு, நீ கூட இருந்தாலே போதுன்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், எதுவும் மறைக்க விரும்பலன்னு. என்னன்னு கேட்டால் அவங்க எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. எனக்கு 107 வயசாகுது, நான் உன்னோட ரொம்ப பெரியவ அப்படின்ற அந்த கதையெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால் எந்த ஒரு பையனாக இருந்தாலும் ஐயோ சொல்லிட்டு எழுந்து ஓடிடுவாங்கன்னு பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து சின்ன பையன். ஆனால் 107 வயசு சொன்னாலுமே அவர் வந்து ட்ரூ லவ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க பொண்ணு வராங்க. பொண்ணு எப்படி இருக்காங்க, பாட்டியாக இருக்காங்க. எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னும் போது இவர் தான் வந்து எல்லிஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. நான் சொன்னேனே ஒரு ஸ்பெஷல் பர்சன் அவர் தான் இவருன்னு சொன்னேன். இவங்க வந்து உடனே ஓ நான் தான் ஜெனிஃபரோட பாட்டி அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு. இது கேட்டு அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம அம்மாவை லவ் பண்ணுறவர் எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு இங்கே உட்காந்துருக்காரு, என்கிட்ட அன்பாக பேசுகிறாருன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போது ஹீரோ ஹீரோயின்லாம் ஒன்றா இருக்காங்க. அந்த பொண்ணு ஒன்றா தான் இருக்காங்க. அன்றைக்கும் நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர் பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் அந்த பாட்டி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு வயசானாலும் அவங்க எங்கேயும் வெளியே போகல. நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் இருக்கேன், ஒரு குட்டி பப்பி வளர்க்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு. அது நேரத்தில் நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு பேரை இப்போ உண்மையான ஆட்லின்னே வச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. அவங்க அப்படியே மேக்கப் பண்ணிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா அவங்க தலையில் ஒரு வெள்ளை முடி. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல, நமக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, வயசு ஏறிட்டு போகுது, உடனே ஒரு ஒயிட் ஹேர் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது முதல் ஆக்சிடெண்ட்டில் எப்படி அவங்களுக்கு வந்து வயசாகாமல் அந்த ப்ரோட்டீன் டிஎன்ஏலாம் மாறிச்சோ, இப்போ அது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. திரும்பவும் மற்ற மக்கள் மாதிரி அவங்களும் வயசாகிற மாதிரி ஒரு லேடி ஆக்கிட்டாங்க. ஸோ வருஷம் வருஷம் அவங்களுக்கும் ஏஜ் ஆகும். அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து அவங்களுக்கும் வயசாகும். அவங்களோட சேர்ந்தே அவங்களும் ஒரு காலத்தில் இறந்து போவாங்க. நம்ம இந்த ஓடி ஓடிற வாழ்க்கை போச்சு, சந்தோஷமாக நம்ம வாழ போகிறோன்ற அந்த ஒரு எண்ணம் ஜெனிஃபருக்கு வருது. ரொம்ப ஹாப்பியாக அவங்க நியூ இயர் கொண்டாடுறதுக்காக கிளம்புறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கான்செப்ட். வயசாகாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. நமக்கெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆகாமல் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உண்மையான லவ் எப்படி இருக்கும், எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.